ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। நமோ வெங்கடேசாய வேங்கடத்துறைவார்க்கு நம. सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम्. உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சகஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சகஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சகஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சகஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामம். அன்பர்களே வணக்கம். இப்பொழுது நாம் திருவேங்கடமுடியானுடைய திவ்ய சகஸ்ரநாமத்தில் 499வது திருநாமத்தை அனுபவிக்கப் போகிறோம். இந்த திருநாமம் தப்தா என்பது. தப்தா என்றால் தவம் செய்பவன் என்று பொருள். தவம் செய்வதா? திருவேங்கடமுடியான் தவம் செய்கிறான். அளவந்தார் என்கிற ஆச்சாரியன் அவர் இறுதி காலத்தை நெருங்கும் பொழுதும் அவருடைய சிஷ்யர்கள் திருக்கோட்டியூர் நம்பி, பெரிய திருமலை நம்பி, அதே மாதிரி பெரிய நம்பி என்று அவருடைய சிஷ்யர்கள்லாம் உட்கார்ந்துருக்கார். எங்களுக்கு நல்ல வார்த்தை சொல்லணும் அப்படின்னு கேட்குறேன். அப்போ அவர் சொன்னாராம், நீங்கள் எப்பொழுதும் ரங்கநாதனையே தியானம் பண்ணுங்கள். அவன் திருவிடுவாரத்தில் வீணையும் கையுமாக நிற்கக்கூடிய திருப்பாணாழ்வாரை தியானம் பண்ணுங்கள். திருப்பாணாழ்வார் தாழ்ந்த குலத்தவர் என்று கருதப்பட்டு ஸ்ரீரங்கம் தீவுக்குள்ளே வரமாட்டார். அவர்களுக்கெல்லாம் வருவதற்கு அந்த காலத்தில் அனுமதி கிடையாது. அவர்கள் ஒரு தூரத்துக்கு அப்புறம் வரக்கூடாது தீவில். அதனால் ஸ்ரீரங்கம் கோயிலுக்குள்ளே எங்கே வருது, ரங்கநாதன் எங்கே பார்க்கறது, ஏதோ படத்தில் பார்த்து மற்றவர்கள் சொன்ன ரங்கநாதன் மீது மையல் விட்டுறார். பாணர் கையில் வீணையை வைத்து மீட்டுவார், பகவானே தியானம் பண்ணிட்டு இருப்பார். பார்க்காத படங்களை பார்த்து வர்ணிக்கப்பட்ட பரந்தாமனை கோமள கருமணியை கோமளத்தை பாடுவார். எம்பெருமானுக்கு தீர்த்தம் கொண்டு போக லோகசாரங்கர் வழியிலே திருப்பாணன் பரவசமாக பாடிக்கொண்டு பார்த்தார். நகர்ந்து போ பானான்னு சொன்னார் தூரத்திலிருந்து. ஏன்னா இவ்வளோ தூரத்துக்கு அண்ணன் இருக்கணும், தூய்மையற்றவர்கள் வரக்கூடாது, பகவான் திருமஞ்சத்துக்கு தண்ணீர் கொண்டு போகிறோம் என்று எண்ணினார். ஆனால் பாணன் காதில் இது விழவில்லை. காரணம் என்னன்னா, அவர் பகவானே தியானம் பண்ணிட்டு இருக்கார். அதனால் அவன் கவனத்தை நம் பக்கத்தில் ஈர்க்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன கூழாங்கல்லை தூக்கி போட்டார். அடிக்கிற எண்ணத்தில் இல்லை. கல் படக்கிற எங்கேயாரும் விழும், அடியும் படாது ஜாஸ்தி. அதில் உடனே அவர் விழித்தை கொண்டு தன் நினைவுக்கு வந்து அண்ணண்டே நகருவார் என்று எண்ணினார் லோகசாரங்க முனிவர். அது கூழாங்கல் உன போட்டார். அது துரதிருஷ்டவசமாக பாணனுடைய பூர்வத்திலே பட்டுவிட்டது. அதிலிருந்து மெல்ல ரத்தம் வந்துடுத்து. ஆனால் இவருக்கு பூஜைக்கு நாழி ஆயிடுத்து. இவர் கிளம்பினார். அதற்குள்ள பாணன், ஐயோ நம்மால் இவருக்கு பூஜைக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகிடுதுன்னு பதறி ஓடி போயிட்டார், நகர்ந்து போயிட்டார். உள்ளே வந்தார், திருமஞ்சன குடத்தை வைத்தார், கருவறையிலே பார்த்தார் எம்பெருமானை. அவன் புருவத்திலிருந்து ரத்தம் வரும். விக்கிரகத்துக்கு ரத்தம் வரவே கூடாது, அப்படி ஏற்படுமா?
ஏதோ பெரிய தவறு நடந்து விட்டதே என்று தவித்தார். எம்பெருமானே ரங்கநாதா என்ன செஞ்சேன், பிழை பொறுத்தருள்னு வேண்டினார். ஆமாம், கல்லால் அடிச்சுட்டு அப்புறம் என்ன பிழை பொறுத்தல்வது என்றான். ரங்கநாதன் கருவாரியில் அவர் காதில் விழுந்த அந்த ஒலி. என்ன அடித்தேன், பானந்தான் என்னுடைய ஆத்மா, அவன் தான் நான் வச்சுக்கோ, அவன் இப்படி கல்லால் அடிச்சுட்டியே என்றானாம் பறந்தான். இந்த வரலாறுல பல ஆராய்ச்சிகள் இருக்குது, நமக்கெல்லாம் போக வேண்டாம். பரவலாக இப்படி வரலாறு சொல்லப்படுகிறது. உடனே லோகசாரகன், நான் என்ன செய்யணும், கழிவிடை பிராயஷ்சித்தம், அந்த பாணனை உன் தோளிலே தூக்கி கொண்டு கோயிலுக்கு வா. ஓடினார். பாணான்னு கத்தினார். பாணர் என்ன பண்ணினார், இவரை பார்த்தோட, சுவாமி தெரியாதனமா இங்கே வந்துட்டு நான் தூரக்கரைக்க மன்னிச்சுக்கோங்க, பூஜைக்கு இப்போ அந்த பிழையை மன்னித்துக்கூட. இல்லை இல்லை, இங்கே வா. ஐயோ நான் கிட்டக்க வரக்கூடாது, வா, பகவான் உத்தரவு. அப்புறம் வந்தார் பாணர். ஏறி என் தோளில் அப்படின்னார். இது அடுத்தபடி யாருன்னு கேட்பாள், அது புரட்சியாக இருக்கேன்னார். இல்லை, எம்பெருமான் உத்தரவு என்று லோகசாரங்கர் தன் தோளிலே பாணனை எழுந்துருள பண்ணி கொண்டு ரங்கநாதன் சன்னதிக்கு 4 சித்திர வீதி 4 உத்தர வீதி வலம் வந்து கொண்டு வந்து விட்டார். கருவறையிலே எம்பெருமானை அனுபவித்தார். பாணாழ்வார் கையில் வீணைவார் நின்று கொண்டு. அப்படி ரங்கநாதன் திருவடி வாரத்திலே முனிவாகனாக வந்து, முனிவாகனன் அர்த்தம் முனிவரை வாகனமாக வைத்து கொண்டு வந்து ரங்கநாதன் அருளை பெற்று நமக்கு ரங்கநாதனை திருவடியிலிருந்து திருமுடிவை அனுபவிக்கக்கூடிய பாசுரங்களை தமிழிலே அவனாதிபிரான் என்ற தலைப்பிலே அருளி செய்தாரே, அந்த பாணாழ்வாரை தியானம் பண்ணுங்கள் என்று ஆள வந்தார். முனிவாகனன் திருவடி வாரத்தில் தோழ நிற்கிற ரங்கனை மறக்காமல் தியானம் செய்து வாருங்கள் என்று சொல்லியதாக ஒரு வரலாறு உண்டு. அதனால்தான் அந்த அவனாதிபிரானுக்கு வியாக்கியானம் செய்த சுவாமி வேதாந்தன் தன்னுடைய வியாக்கியானத்துக்கே முனிவாகன போகம் என்று பெயர் வைத்தார். கருடவாகனன் என்றால் நாராயணன், ரிஷபவாகனன் என்றால் பரமேஸ்வரன், ஹம்சவாகனன் என்றால் பிரம்மா, மகிஷவாகனன்னா ஆள் தெரியுமே நமக்கு, எருமை மாட்டு வாகனமாக உடைய யமதர்மராஜன். இப்படி ஒத்தத்திற்கு ஒரு வாகனம் இருக்கு. முருகப்பெருமான் மயில் வாகனன். ஆனால் முனிவாகனன் உண்டா, ஒரு முனிவரை வாகனமாக உடையவர் நம்ம திருப்பாணாழ்வார் தான். அந்த செயற்கரிய செயலை பெற்று எம்பெருமான் திருவாரூரிடத்தில் திருவடி வாரத்தில் தன்னையே மறந்தார். ஆமாம், 10 பாட்டு பாடிட்டு முடிவில் அது யார் பாடினான்னு சொல்லவே இல்லை. எம்பெருமானோடு ஒன்றாக கலந்து விட்டதுனால தான் என்ற தனித்த எண்ணமே இல்லாமல் பாடியவர். அப்பேற்பட்ட திருப்பாணாழ்வார் ஒரு விஷயம் சொல்கிறார். என்ன சொல்கிறார், எனக்கு இந்த வாய்ப்பு வருவதற்கு கோரமா தவமும் செய்தேன், கோரமான பெரிய தவம் ஏதேனும் செய்திருப்பேனோ என்று அவர் பாடுறார். அந்த பாட்டு அமைப்பு, எனக்கு இந்த வாய்ப்பை தருவதற்கு எம்பெருமான் திருவேங்கட மலையிலிருந்து கோரமாதவம் செய்து அதுபோல ஸ்ரீரங்கம் வந்தானோ என்று ஆழ்வார் சொல்வது போலும் இருக்கும். கோர மாதவம் செய்த நன்கொல், ஃபர்ஸ்ட் பர்சன்லேயும் வரலாம், தேர்ட் பர்சன்லேயும் வரலாம். அவன் கோரமாதவன் செய்தான் பாடுறாரா, இல்லை தான் செய்தான்னு பாடுறான். என்ன கருணாகராஜ குழப்பம், நாம தானே தவம் செய்யணும். இறைவனை பெற வாஸ்தவம்தான். ஆனால் நமக்கு இந்த மாதிரி நிலை வர வேண்டும் என்று எவ்வளோ பாடுபடுறான் பகவான். பயங்கர தபஸ் அவன் பண்ணுறான். நமக்கு நல்ல பிரிவு கொடுத்து, அறிவை கொடுத்து, நல்ல உபன்யாசம் கேட்டு, நல்ல ஆச்சாரியத்தை கொண்டு சேர்த்து, அந்த ஆச்சாரியர் மட்டும் உபதேசம் பெற வச்சு, அந்த உபதேசத்தை நாம் சின்சியராக ஃபாலோ பண்ண செய்து, அவன் திருவடி வாரத்தில் சரணமடைய செய்து மோட்சம் கொடுக்குறான். இதெல்லாம் யார் செய்கிறான்? நாமளாம் செய்கிறோம்? எல்லாம் அவன் தான் செய்கிறான். அவன் செய்விக்கிறான், நாம் செய்கிறோம். அவன் நம்மை கையிலே கருவியாக வைத்து கூட தான் செய்கிறான். அதனால் இதையெல்லாம் நாம் செய்யலை, பின்ன அவன் தான் செஞ்சான், அவன் தான் இந்த கோர தபஸையே செஞ்சான் அப்படின்னு பொருளும் வரும். அந்த கோர தபஸை செய்தான் எம்பெருமான். என்னை பெறுவதற்கு, நம்ம ஒருவரையும் பெறுவதற்கு கோர தபஸ் செய்கிறோம். அது எந்த ஊரில் ரொம்ப நன்னா தெரியுது, திருவேங்கடத்தில். ஏன்னா அங்கே தான் பெருமாள் கொஞ்சம் கூட ஓய்வு இல்லாமல் சலிப்பு இல்லாமல் நின்று கொண்டு இரவு 1 மணி வரைக்கும் பகவான் அர்த்தஜாம சேவை, 1:30 மணிக்கு சுப்பிரபாதம் சேவை எப்படி விடுவாங்க இந்த மார்கழி மாதம். அது எப்படி 1/2 hour கூட தூங்கலை, மத்தியானம் ரெஸ்ட்டு கிடையாது, எப்போ பாரு நின்றே இருக்கான். அதுதானே தபஸு. அந்த கோர தபம் செய்வது அவன் தானே. ஆகையினால்தான் அவனுக்கு தவம் செய்பவன் என்று ஒரு திருநாமத்தை நாரதர் சொல்கிறார். திருப்பாணாழ்வாரும் கையில் வீணை மீற்றவர், நாரதரும் வீணை மீற்றவர்.
நம்ம போல வீணமிட்டி கொண்டிருக்கிற பகவானுடைய பக்தன் திருப்பாணன். அவன் தமிழிலே இப்படி சொன்னானே, கோர மாதவம் செய்தனன் போல் என்று. அப்படி கோரமாத்தவன் செய்கிற மாதிரி திருவேங்கடவன் இன்னைக்கு நிற்கிறானே என்று ஆழ்வார் நாரத பகவான் அவனுக்கே கொடுந்தவம் செய்பவன் என்ற பொருளில் தப்தா தவம் செய்பவன், தவம் நூற்பவன் என்று ஒரு திருநாமத்தை அருள்கிறார். இந்த திருநாமத்தினுடைய சீர்மை எப்போ புரியும்? பகவான் அவ்வளோ தபம் செய்து நம்மை பெற்றதாக நினைக்கிறான். உண்மையிலேயே தான் தான் இத்தனையும் செஞ்சு தனக்கு தான் ஏதோ பலன் கிடைச்சதான் நினைக்கிறான். நாம் வைகுண்டம் போனால் வராத ஆள் வந்திருக்கான்னு சந்தோஷப்படுறோம். ஏன்னா நாம் நார்மலாக எங்கே போவோம்? சினிமா தியேட்டருக்கு போவோம், ஹோட்டலுக்கு போவோம், கிளப்புக்கு போவோம். அங்கெல்லாம் போகிறது தான் அதன் பலனாக நரகத்துக்கு போவோம். வைகுண்டத்துக்கு ஆள் வந்துட்டான்னா வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியேன்னு வைகுண்டத்தில் எல்லாரும் ஆனந்தப்படுவாங்க. ஒரு பூலோகத்துலேயும் ஒரு ஆசை வைகுண்டம் வந்திருக்கானே, எவ்வளோ வைகுண்டம் வந்துட்டான், எவ்வளோ சந்தோஷம், நம்ம தபஸுடைய பலன் என்று எம்பெருமானுடைய கருணையினால வைகுந்தம் புகுவது மன்னவர், மன்னவர் வைகுந்தம் வருது நமது விதியை நமக்கு பகவான் பண்ண அருள் என்று அவர்கள் நினைப்பார்களாம். நம் தவம் ஈடேறி வெற்றி என்று அவன் நினைப்பாராம். அதனால் எனக்கு தப்தா என்பதாக திருநாமம். இதை ரொம்ப அழகாக அவனுடைய பண்பை உணர்வதற்காக இதை சொல்கிறோம். அதனால் அவன் தான் தபஸ் படி நம்ம பெறுவான். கருணாகரன் சொல்லிட்டான் உபன்யாசில், எனவே நம்ம ஜாலியாக சினிமா தியேட்டரில் உட்காந்துருப்போம்னு நினைக்காதீங்க. நாம் செய்ய வேண்டியது வேறு விஷயம் இருக்குது. அதனால் அவனுடைய மனப்பான்மை எப்படி இருக்குது, இதையெல்லாம் ரொம்ப நுட்பமாக அனுபவிக்க வேண்டுகிற திருநாமமாக தப்தா என்று அமைகிறது. இதற்கு பின்னணி ஸ்லோகம். கோரம் மகத்யஸ்தப ஆததான திஷ்டன் விஷாத்ராவிதி பாவதாகீஹி முனீந்திர வாகஸ்ய ச தத்ர டிகா ஸ்ரீதேசிகஸ்யதி சதப்திருநாமா. இங்கே கோரமாதவம் செய்த என்பதற்கு சுவாமி தேசிகன் பகவான் தவம் செய்திருக்கான்னு நினைக்கிறேன் என்று நினைக்கும்படியாக இருக்கு என்று ஆழ்வார் ரசிக்கிறார் என்று வியாக்கியானம் விட்டவர் ரசிக்கிறார். அதனுடைய பின்னணியை நாம் நன்கு உணர வேண்டும் என்றுதான் விளக்கமாக சொன்னேன். இதற்கு தமிழ் பின்னணியை இப்பொழுது பார்ப்போம். ஆளவந்தார் அருளியபடி நினைத்திட வேண்டும் பாணன், ஏன் அவன் வீணையில் கோர மாதவம் செய்தனன் என்றே பாடிய படி கோர மாதவம் செய்தான் திருவேங்கடமுடையான் தப்தா என்னும் பெயர் பெற்றானே. தப்தே நமஹா நமோ வெங்கடேசாயா வெங்கடத்துறைவார்க்கு நம. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.